தேடி வருகின்றோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவர் இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். ஈகம் வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இறைவனாட்சி மலர வேண்டும் மண்ணிலே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவர் இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்பங்களின் கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்த நன்கொடையாளர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியில் விசேஷித்த விதமாக ஜெபிப்போம். Dear devotees, this Mass is offered for all the faithful who are gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV and us also from other social media. In a special way, for all the sponsors, we thank for the live telecast Mass and those who are praying through these Mass intentions which are given yesterday. And in the name way, devotees of Our Lady of Good Health, Velangani, தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கும் நமது பாவங்களை நினைத்து பார்ப்போம், மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது ஆசீர்வாதத்தால் அனுபவிக்க எம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை ஆசையால் கட்டியெழுப்பிய இறையாட்சியில் நாங்கள் வாழ தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவராய் இருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளர்வீர்கள். உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாய் இருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை, இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கிறீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிமக்களுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிற இனத்தினர் நடுவில் நன்னடத்தை உடையவராய் இருங்கள். அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களைக் கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 100 பதிலுரை பாடல் பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள்.
வாருங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். அவர் மேய்க்கும் ஆடுகள். பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவர் கூறுகிறார், உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமோத்தேயுவின் மகன் பார்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுவும் இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே,
எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் ஒளியின் மக்களாய் உங்கள் நற்செயல்களால் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். புனித பேதுரு எழுதிய திருமடல் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே, இருளை போக்கி ஒளியை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளுங்கள். இருளை போக்கி ஒளியை நோக்கிய பயணம் என்றால் என்ன? நம்ம வாழ்க்கையில் அன்னை தெரசம்மாள் நம் சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு அருமையான புனிதை. அன்னை தெரசம்மாள் ஒரு முறை ஆஸ்திரேலியா நாட்டிற்கு விஜயம் செய்தார்கள். மெல்போர்ன் என்ற சிட்டியிலே அவர்கள் இருந்த பொழுது ஒரு அடுக்குமாடி கட்டிடத்திலே இருந்த ஒரு நோயாளியை சந்திப்பதற்காக சென்றார்களாம். அவர்கள் நோயாளியை சந்தித்துவிட்டு மாடி படிகளிலே இறங்கி வந்து கொண்டிருந்த பொழுது இறுதி படிகளுக்கு இடையே ஒரு காட்சியை கண்டார்கள். அவர்கள் கண்ட காட்சி என்ன? அந்த படிக்கு கீழே இருந்த இருட்டான இடத்திலே ஒரு மனிதன் படுத்திருந்தான். அந்த மனிதன் படுத்திருந்த அந்த மாடியின் படி கீழ் மிகவும் அழுக்காக இருந்தது. குப்பை கூளங்கள் நிறைந்திருந்தன, துர்நாற்றம் வீசியது. ஆனால் இவற்றுக்கு நடுவே அந்த மனிதன் அமைதியாக படுத்திருப்பதை பார்த்த அன்னையின் மனம் உருகி போகிறது. இவனுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அந்த சகோதரனை நோக்கி செல்கிறார். அவன் இருந்த இடத்தை தன்னோடு வந்த சகோதரிகளோடு சேர்ந்து சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் சுத்தம் செய்ய ஆரம்பித்தவுடன் அந்த மனிதனிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பியது. செய்யாதீர்கள், தொடாதீர்கள், இந்த இடத்தை எதுவும் செய்யாதீர்கள், எந்த பொருளையும் தொடாதீர்கள், எல்லாம் அப்படியே இருக்கட்டும், எனக்கு இதுதான் உலகம் அப்படின்னு சொல்லி அந்த செயலை அவன் எதிர்க்கிறான். அன்னை தெரசால் கேட்கவில்லை. அவரும் அவருடைய சகோதரிகளும் வலுக்கட்டாயமாக அந்த இடத்தை சுத்தம் செய்தார்கள். அவன் வைத்திருந்த ஒவ்வொரு பொருளாக எடுத்து அதனை அன்னை தெரசா சுத்தம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பொருள் அவர் கண்களையும் மனத்தையும் கவர்ந்தது. அதை சுத்தம் செய்து பார்த்த பொழுது அவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு அழகான அகல் விளக்கு. அந்த அகல் விளக்கை பார்த்தவுடன் அன்னை தெரசா தன் சகோதரிகளை அழைத்து அதற்கு கொஞ்சம் எண்ணெயும் திரியும் கொண்டு வர சொல்லி அந்த எண்ணெயை அந்த அகல் விளக்கிலே ஊற்றி எண்ணெயை திரியை எரித்து ஒளியை உண்டாக்கினார். அந்த இடத்தில் ஒளி உருவானது, இருள் அகன்றது. இருள் போக்கி ஒளி நோக்கி வாழும் வாழ்வு. அந்த மனிதனுடைய வாழ்க்கை இருட்டையும் அந்த மனிதனுடைய இடத்தின் இருட்டையும் தன்னுடைய அன்பின் ஒளியால், அந்த விளக்கின் ஒளியால் அகற்றினாள் அன்னை தெரசா. இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மாபெரும் சாட்சியம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைய வாசகங்களை வாசிக்க கேட்டோம். முதல் வாசகம், நற்செய்தி வாசகம் எல்லாமே இருளை போக்கி இருளிலிருந்து விடுதலை பெற்று ஒளியின் மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று அழைக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு ஒளியின் மக்களாக இருக்கிறோம்? இன்று புனித பேதுரு தான் எழுதிய திருமடலிலே சொல்லுகிறார், நீங்கள் ஒளியின் மக்களாக இருக்கிறீர்கள். ஒளியின் மக்கள் கடவுளை சாட்சி பகர வேண்டும், உங்களுடைய நற்செயல்களால் சாட்சி பகர வேண்டும். நீங்கள் தூய குருத்துவ திருக்குளம், நீங்கள் புனிதர்கள், நீங்கள் நேர்மையாளர்கள், நல்லவர்கள், உங்களை எந்த தீங்கும் அண்டாது. அப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 5 படிகளிலே பரித்துமேயு நமக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருப்பதாக பார்க்கிறேன். முதலாவதாக அவனுடைய வாழ்க்கை. பர்த்திமேயுடைய வாழ்க்கையை படித்தால் நமக்கு பயமாக இருக்கிறது. அவன் தெருவோரத்தில் வாழ்ந்தான், அப்படின்னா வீடு இல்லைன்னு அர்த்தம். அவன் இயற்கையிலேயே பிறவியிலேயே கண் பார்வையற்றிருந்தான், அப்படின்னா பார்க்கும் சக்தியை, அந்த அனுபவத்தை அவன் இழந்திருந்தான் என்பதை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தனது வயிற்று பிழைப்புக்காக அவன் பிச்சை எடுத்தான் என்று படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் துன்பம் இருக்கலாம், துன்பமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அதனால தான் சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி அப்படின்லாம் சொல்கிறோம். காரணம் என்ன? முடியலை. இவ்வளோ பேர் இங்கே இந்த திருத்தலத்தில் இந்த மே மாதத்தின் இறுதி நாட்களே பல கஷ்டங்களுக்கு நடுவே நீங்கள் வந்து அன்னையை தரிசித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் முடியவில்லை. துன்பங்களை தாங்க முடியவில்லை, கஷ்டங்களை சுமக்க முடியவில்லை, கண்ணீர் நிற்கவில்லை, தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன இறுதியாக நடைபெறுகிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நம்முடைய விசுவாசத்தில் நாம் தளர்ந்து போகிறோம் என்பதை பார்க்கிறோம். ஆனால் பர்த்திமேயு தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான். 2வது படி அவன் நமக்கு கற்றுக் கொடுப்பது, எதையும் மீறி ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைத்திருந்தான் என்பதை பார்க்கிறோம். போவது, வீதியிலே நடந்து செல்வது. நாசரேத்து இயேசு என்று கேட்டவுடன் அவன் சொன்னான், இயேசுவே, ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமையும். யாரும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல. அவன் பெட்டி காட்டிகிசம் சின்ன குறிப்பிடமெல்லாம் படிக்கலை. 5 மந்திரங்களை மனப்பாடம் செய்யவில்லை. அவன் புது நன்மை பெறவில்லை, உறுதி பூசுதல் பெறவில்லை. அவன் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையில் ஒன்றுமில்லாதவனாக இருந்தால், ஆனால் அவனுடைய வார்த்தைகள் அவன் வாழ்வை சுட்டி காட்டியது. இயேசுவே, ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமையும். மிகச்சிறந்த மனவெல்லை ஜெபம். ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை நீங்கள் இந்த மனவெல்லை ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையிலே சொல்லி பாருங்கள். பர்த்திமேயை போன்று ஒளியையும் வாழ்க்கைக்கு வழியையும் பெற்றுக்கொள்வீர்கள். அவ்வளவு சக்தி மிக்க மன்றாட்டை அவன் ஜெபமாக உளமாற சொல்கிறான் என்பதை பார்க்கிறோம். 3வது படி, அன்புக்குரியவர்களே, பர்த்திமேயுவின் அந்த இடைவிடாத பயணம். அவனை பார்த்து ஆண்டவரோடு சென்றவர்களெல்லாம் திட்டுகிறார்கள், மிரட்டுகிறார்கள், சத்தம் போடாதே, பேசாதே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவற்றையும் மீறி அவன் மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டிருக்கிறது பைபிளில், மீண்டும் மீண்டும் இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் கொண்டிருந்தான் என்று சொன்னான் என்று எழுதியிருக்கிறது. பெர்சிவியரன்ஸ், விடாமுயற்சி. அதை கேட்டு தான் ஆண்டவர் நிற்கிறார்னு நம்ம வாசிக்கிறோம். இயேசு அங்கே நின்றார், இயேசு அங்கே நின்றார் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நம் வாழ்வில் நிற்க வேண்டும், அவர் நம்மை ஏற்க வேண்டும், நமக்கு புதுமைகளும் அற்புதங்களும் பர்த்திமேயுக்கு செய்தது போல செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். அவன் உறுதியாக இருந்தான். ஆகவே ஆண்டவர் நின்றார். அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். ஓடி சென்று அவனை அழைத்து வந்தார்கள். அவன் ஆண்டவர் அழைக்கிறார் என்று கேட்டவுடன் எழுந்து, துள்ளி எழுந்துன்னு எழுதியிருக்கு, மகிழ்ச்சியோடு துள்ளி எழுந்து. எப்போ நம்ம துள்ளி குதிப்போம் அப்படின்னு கேட்டால், அந்த 10th 12th ரிசல்ட் வந்த பிறகு நமது பிள்ளைகள் துள்ளி குதித்தார்கள் என்று பார்க்கிறோம், வாசிக்கிறோம். காரணம்,
நிறைய மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள், மிகச்சிறந்த வெற்றியை பெற்றிருப்பார்கள், தங்கள் உழைப்புக்கு பலனை அனுபவித்திருப்பார்கள். ஆகவே அவர்கள் துள்ளி குதித்தார்கள் அப்படின்னு டிவியில் நியூஸில் எல்லாம் பார்க்குறோம். அதுபோன்று தான் அவன் துள்ளி எழுந்து ஓடினான் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில் அவன் இருளை ஓட்டிய ஒரு ஒளியாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நான்காவதாக ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், நாம் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் சொன்னான், நான் பார்வை பெற வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த அனுபவமாக இருக்கிறது. நீங்கள் ஆண்டவரை கூப்பிடுங்கள், உங்களை அவர் கேட்பார். அவர் தன்னை நோக்கி வந்தவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்றெல்லாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? நான் பார்வை பெற வேண்டும். நாமும் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். நாம் பார்வை பெற வேண்டும், நாம் அன்பு பெற வேண்டும், நாம் சந்தோஷம் பெற வேண்டும், மகிழ்ச்சி பெற வேண்டும், மன்னிப்பு பெற வேண்டும். மொத்தத்தில் ஆண்டவரின் அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். முக்கியமாக உங்கள் ஜெபத்தை உங்களுக்காக வைத்து கொள்ளாமல் உங்களுக்கு அருகில் இருக்கும் உங்களுடைய ரைட், உங்களுடைய லெஃப்ட், உங்களுக்கு ஃப்ரண்ட், உங்களுக்கு பேக், இங்கு அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஐந்தாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், பர்த்திமேயு, நீ விரும்பியபடியே உனக்கு ஆகட்டும். அவன் தன் பார்வையை பெற்றுக்கொள்கிறான். மகிழ்ச்சியோடு ஆண்டவரை பின்தொடர்ந்து நடந்து செல்கின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பின்தொடர்ந்து நடந்து செல்லுதல், தொடர்ந்து என்பது கண்டினியூட்டியை குறிக்கிறது. நாம் தொடர்ந்து ஆண்டவரின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு வழியாக வாழ முடியாது. எப்பொழுதும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து அவரை பின்பற்ற வேண்டும், தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கும் நீங்கள் ஆண்டவரின் ஆசீரையும் அவருடைய அன்னையினுடைய அருளையும் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து அவரை பின்பற்றி சாட்சியம் பகர ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக புனித பவுலடிகளார் சொல்லுகிறார், ஒளியின் வாழ்வு உங்களுக்கு நீதியையும் உண்மையையும் மகிழ்ச்சியையும் தருகிறது என்று சொல்லுகிறார். ஒளியின் வாழ்வு உங்களுக்கு நீதியையும் உண்மையையும் மகிழ்ச்சியையும் தருகிறது என்று சொல்லுகிறார். இவற்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்போம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றே, பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றே. மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றே, பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றே. அப்பத்தின் வடிவில் அன்பினை சேர்த்து திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து என்னையே தருகின்றேன் இறைவா, காணிக்கை ஏற்றிடுவார். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தின் இறைவா, நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. எங்கள் பாவங்களை போக்கி எங்களை ஒன்றும் உமக்கு உகந்த காணிக்கை பொருளாக மாற்றியருள்வீரும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் அனைவரோடும் நாங்களும் ஒன்றாக இணைந்து என்றென்றும் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இரத்தம். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நன்றியோடு ஒப்புக்கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிந்தவர்களென தகுதியுள்ளவர்களென நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இன்று இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட உம்மடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பிலும் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உம் திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குறைகளையும் கரைகளையும் கண்ணோக்காமல் உமது திரு அவையின் அமைதியை கண்ணோக்கி அதற்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்துள் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே, என் உணர்வில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் மானின் நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் முந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினே என் இதயம் திறந்தே. ஓடி நீரை நாடி வரும் மானின் நிலையில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணி நான் ஏங்கினேன் என் இதயம் திறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே, உன் பாதம் தொடர்ந்திடவே. ஆற்றலை அளித்திடவா துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். நன்றியுடன் மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, மீட்கப்பட்ட எங்களை நீ தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இவ்வாறு நாங்கள் உமது அன்பின் பிள்ளைகளால் வாழவும் சாட்சியம் பகரவும் ஆற்றலையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்ந்திட, அன்னையின் வழியிலே நடந்திட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய என்னை முன்மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலிலும் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடிய திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும்
மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டிற்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதையும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாமல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களையெல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். விண்பனி மேகம் நடுவினிலே நிலவாய் உழவும் பெண்ணரசி. விண்பனி மேகம் நடுவினிலே நிலவாய் உலவும் பெண்ணரசி.